வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்களே. பார்த்துக்கோங்க உடம்ப, சரியா? நல்லா நேரத்துக்கு சாப்பிடுங்க. அப்போ தான் உடம்பு எப்போயுமே நல்லாயிருக்கும். என்னடா அதுன்னு பார்க்குறீங்களா? பார்க்குறவங்க கேட்குற கேள்வி. நம்மளை பார்த்ததும் கேட்பாங்க. ஆனால் நம்ம அப்படி போனதும் பின்னாடி நம்மளை பற்றி ஐயோ அவளா இவனா அப்படின்னு பேசுவாங்க. அதனால் யார் பேசுகிறதையுமே நம்பிடாதீங்க. உடனே நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. புரியுதா? யாருமே நம்மக்கிட்ட அக்கறையாக இருக்கவும் மாட்டாங்க, உண்மையாக இருக்கவும் மாட்டாங்க. நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணை பார்த்து அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அப்பைக்கு அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு கொடுத்த டயலாக்கு, அவ்வளோதான். ஸோ யாரையுமே எப்போயுமே நம்பாதீங்க. உங்களை மட்டும் எப்போயும் நம்புங்க. யார் எப்போவுமே நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க அப்படின்னு மாற்றி மாற்றி சொன்னாலும் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. என்னோடய உருவத்தோற்றம் இதுதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா பொதுவாக நிறைய உறவுகள் நம்மளை பார்க்கும்போது சொல்கிற ஒரே வார்த்தை, இன்னும் ரொம்ப பூசின மாதிரி இருக்க, இன்னும் ரொம்ப ஒல்லியாகிட்டு இருக்க அப்படின்ட்டு. நம்ம ஒல்லியாக இருந்தாலும் அவங்க எதுவும் நமக்கு பூஸ்ட்டு கொடுத்து குண்டாக்க போகிறது கிடையாது. நம்ம குண்டாக இருந்தாலும் நம்மளை கலர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போய் ஒல்லியாக்க போகிறதும் கிடையாது. நம்மளுடைய உடம்பு நமக்கு மட்டும்தான். நம்மளுடைய ஹெல்த் நமக்கு தான். நம்ம நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நம்ம தான் நம்மளை பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் யார் பேசுகிறதையும் கண்டுக்கக்கூடாது. கரெக்டாக இல்லையான்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.